சேலம் சரவணா மருத்துவமனையின் நாளும் நலம் நாடி. ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குபவர் டாக்டர் அசோக் அவர்கள். கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? ஆரோக்கியம் வேணும் ஆயுள் முழுவதும் நமக்கு. இந்த கதையை கேளுங்க. நதிகளுக்கு குறுக்கே இருந்த மரப்பாலத்தை கடக்க வேண்டி வந்தது. தன் சின்னஞ்சிறிய பேத்தியிடம் தாத்தா சொன்னார், இந்த பாலம் கொஞ்சம் ஆடும், என் கையை கெட்டியாக பிடித்துக்கொள் என்றார். பேத்தி அடம் பிடித்தாள். நான் பிடித்து கொள்ள மாட்டேன், நீங்கள் என் கையை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் என்றாள். தாத்தாவுக்கு புரியவில்லை, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பேத்தி சொன்னா, என் கால் தவறினால் பதட்டத்தில் என் கையை நான் உதறிவிடுவேன், ஆனால் நீங்கள் என் கையை பற்றி இருந்தால் என்ன ஆனாலும் என்னை விட மாட்டீர்கள், எனவே நான் பத்திரமாக இருப்பேன் என்றார். கடவுளை நாம் பற்றி கொள்வது பிரார்த்தனை. கடவுள் நம் கைகளை பிடித்திருக்கிறார் என்று நம்புவது, நம்மை ஒப்பு கொடுப்பது நம்பிக்கை. தனிமை உணர்வோடும் மனப்புழுக்கத்தோடும் இருக்கும் முதியவர்களின் கரத்தை பிடித்து கொள்வோம் என்ற இளையோர்களின் வலுவான வார்த்தைகள் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். கடந்த பல வருடங்களாக முதுமை காலத்தில் எத்தகைய ஊட்டச்சத்து தேவை, அது எந்த அளவில் தேவை என்பது தொடர்பான ஆராய்ச்சிகளும் கணக்கெடுப்புகளும் நடந்து வருகின்றன. வயது அதிகரிக்க அதிகரிக்க உடலில் நிகழும் அடிப்படை வளர்சிதை மாற்ற அளவு, அதாவது BMR என்று சொல்கிற பேசல் மெட்டபாலிக் ரேட் குறைகிறது. 46 வயதுக்கு பிறகு ஒவ்வொரு 10 ஆண்டும் உடலுக்கு தேவையான சக்தி ஒருவரின் உடல் எடைக்கு தகுந்தவாறு 3 முதல் 5% குறைகிறது. அதே சமயம் தேக்கி வைக்கப்பட்ட கொழுப்பால் உடல் எடை அதிகரிக்கிறது. நாம் ஓய்வாக இருக்கையில் 20 முதல் 25% சக்தி தசைகளால் செலவிடப்படுகிறது. உடல் இயக்கத்தின் போது இதைவிட அதிக சக்தியை தசைகள் செலவிடுகின்றன. முதுமையின் போது தசைகளின் அளவும் உடல் இயக்கமும் குறைவதால் செலவிடப்படும் சக்தியின் அளவும் குறைகிறது. சரி, அப்படின்னா சக்தியின் தேவையை எப்படி கணக்கிடுவது? அதற்கு எளிய வழி ஒன்று இருக்குது. நாம் ஓய்வாக இருக்கும்போது சக்தியின் அளவு எல்லோருக்கும் ஒன்று தான். ஆனால் செய்கிற வேலையை பொறுத்து சக்தியின் தேவை மாறும். நாம் முன்ன சொன்ன மாதிரி இந்த BMR அளவும் உடல் இயக்கமும் குறையிறதால நடுத்தர வயதில் சாப்பிட்ற கலோரியை விட 25% குறைவான கலோரி சக்தியே முதிய வயதில் தேவைப்படுகிறது. ஒரே வயது, பாலினம், உயரம், எடை, உடற்செயற்பாடுகளை கொண்ட மனிதர்களாக நாம் இருந்தாலும் அவர்களுக்கிடையே இந்த அளவு வித்தியாசப்படும். சாதாரணமாக வயது முதிர்ந்த ஒருவருக்கு ஒரு நாளைக்கு தேவையானது 1700 முதல் 1900 கலோரிகள் தான். உடல் எடைக்கு தக்கவாறு புரதத்தின் தேவையும் குறைகிறது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 கிலோகிராமுக்கு 0.8 கிராம் என்ற அளவில் புரதம் தேவை என RDA, அதாவது ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1 கிலோகிராமுக்கு 40 கிலோ கலோரி சக்தி கிடைக்கிறது. உடலில் சேரும் சக்தியின் அளவு குறைவாக இருப்பின் ஒரு நாளைக்கு 1 கிலோகிராமுக்கு 1 கிராம் என்கிற அளவில் புரதத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருந்தால் இந்த அளவு 1.5 கிராம் ஆக இருக்க வேண்டும். 1 கிலோ எடைக்கு 1 முதல் 1.2 கிராம் அளவு அமினோ அமிலம் கொண்ட உணவுப் பொருளையும் தினமும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்லணும்னா உடலில் சேரும் மொத்த சக்தியில் 12 முதல் 15% புரதத்திலிருந்து கிடைக்க வேண்டும். நீரின்றி அமையாது உலகுன்னு ஆணித்தரமான உண்மையை வள்ளுவன் கூறியிருப்பது போல நீர் ஒரு முக்கிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவு. ஆனால் நம்மில் பலரும் அவ்வளவு முக்கியமாக இதை எடுத்துக்கொள்வது இல்லை. வயது அதிகரிக்க அதிகரிக்க தாக உணர்வும் குறைந்து விடுகிறது. நாளை இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே. கேட்டது சேலம் சரவணா மருத்துவமனையின் நாளும் நலம் நாடி. ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்கினார் டாக்டர் அசோக் அவர்கள். சேலம் பொன்னம்மாபேட்டை சரவணா மருத்துவமனை தீவிர இருதய சிகிச்சை, விபத்து மற்றும் அவசர சிகிச்சைகள், நரம்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் மற்றும் பிற அறுவை சிகிச்சைகள், முதல் அமைச்சரின் காப்பீடு திட்டம், ஒரே கூரையின் கீழ் சரவணா மருத்துவமனை. முன்பதிவுக்கு 8526981166.